ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சீம் ரிப்பர் வச்சு பார்க்கலாம். சீம் ரிப்பர்னால் என்னென்னா, நமக்கு துணியில் வந்து நூல் பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் சீம் ரிப்பர். இது வந்து நமக்கு இந்த டைப்பில் தான் இருக்கும். ஒரு சைடு வந்து பால் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இன்னொரு சைடு வந்து நீடில் மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதை வந்து நம்ம துணியில் வந்து 2 டைப்பாக வந்து யூஸ் பண்ணலாம். அதில் வந்து செகண்ட் மெத்தட் தான் நமக்கு சேஃப்டியான மெத்தட். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும். இப்போ வந்து 2 மெத்தடையும் நம்ம இந்த துணியில் வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து 2 டைப்பான கிளாத் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் உள்ள கிளாத் வந்து நமக்கு ரொம்ப நைஸான மெட்டீரியல் எல்லாமே ஃபர்ஸ்ட்டு கிளாத்தில் வரும். செகண்ட் கிளாத் என்னென்னா, நமக்கு ஜீன்ஸ் துணி இல்லாமல் ஹார்டாக இருக்க துணியெல்லாம் செகண்ட் மெட்டீரியலில். இதை வந்து நம்ம இந்த சீம் ரிப்பரை எப்படி இதில் கொடுக்கணும்னா, நமக்கு அந்த ரெட் கலர் பால் மாதிரி இருக்கிறது உள்ளே போகிறது மாதிரியும், அந்த நீடில் வந்து வெளியே இருக்கிறது மாதிரியும் இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் இழுத்து அழுத்தம் கொடுத்துட்டே போனோன்னா நமக்கு வந்து அந்த நூல் அழகாக பிரிஞ்சு வரும். நமக்கு இந்த கொஞ்சம் ஹார்டான துணியில் வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நமக்கு கிளாத் ரொம்ப டேமேஜ் ஆகாது. நூலும் அழகாக பிரிஞ்சு வரும். ஆனால் எப்போவும் இதில் வந்து கிளாத் டேமேஜ் ஆகாதுன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. இந்த மாதிரி நம்ம இதில் பிரிச்சுக்கலாம். அதே போல் இந்த நைஸான கிளாத்தில் வந்து நம்ம எப்படி பிரிக்கலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து அழகாக பிரிஞ்சிருக்கு. இப்போ நைஸான கிளாத்தில் வந்து நம்ம வந்து இந்த சைடில் நம்ம தையல் போட்டிருப்போம்ல, அந்த இதில் வந்து நீங்கள் அதே போல் அந்த ரெட் கலர் பால் உள்ளே வர்றது மாதிரியும் அந்த நீடில் வந்து வெளியே இருக்க மாதிரி இப்படி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நம்ம அழுத்தம் கொடுத்து நம்ம வந்து பிரிக்கும்போது நமக்கு அழகாக பிரிஞ்சது மாதிரி தான் தெரியும். நம்ம விரித்து பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த துணி வந்து டேமேஜ் ஆகியிருக்கும். நான் பாருங்கள், இப்போவுமே எனக்கு அந்த சைட்லலாம் பிஞ்சு போனது மாதிரி இருக்குது. நம்ம இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தடு. நம்ம இப்படி வந்து எல்லா கிளாத்துலேயுமே இந்த மாதிரி நீங்கள் பிரிக்காதுங்க. இதை யூஸ் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிளாத் டேமேஜ் ஆகும். செகண்ட் மெத்தடு நம்ம எப்படி ஈஸியான மெத்தடில் பிரிக்கலான்னு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி தையல் போட்டிருப்போம். அந்த தையலில் ஒரு தையல் 2, 3 தையல் அப்படி தள்ளி நீங்கள் இந்த மாதிரி அந்த பெரிய நீடில் உள்ளே கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம நார்மலாக ஊசி வச்சு தையல் பிரிப்போம்ல, அந்த மாதிரி தான் நீங்கள் இதை கொடுத்து நீங்கள் இப்படி இருக்கும்போதே நமக்கு அந்த நூல் வந்து கட் ஆகிரும். நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நீடில் வந்து கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி 2, 3 தையல் விட்டு நீங்கள் அதுக்கு உள்ளே இப்படி கொடுத்து நீங்கள் வந்து அந்த இதை பிரித்து விட்டுருங்க. விட்டதுக்கு பிறகு நீங்கள் அந்த துணியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக தையல் பிரிஞ்சிருக்கும். துணியும் வந்து எந்த டேமேஜுமே ஆகியிருக்காது. இப்போ வந்து அந்த நீடில் வந்து எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த நீடில் இப்படி உள்ளே கொடுத்து நான் இது பண்ணும்போதே பிளேடு கட் பண்ணுறது மாதிரியே நமக்கு வந்து அவ்வளோ ஷார்ப்பாக கட் ஆகிரும். அதனால் இந்த செகண்ட் மெத்தடே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஜீன்ஸ் கிளாத்தில் நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி அவ்வளோவா கட் ஆகாது. இருந்தாலும் நம்ம நல்ல துணியில் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நான் சொன்ன இந்த செகண்ட் மெத்தட்லேயே நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். நமக்கு ஈஸியாக பிரிக்கவும் செய்திடலாம். நம்ம கிளாத்தும் டேமேஜ் ஆகாது. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.